ஜெபம் செய்வோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல அன்பு தகப்பனே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் ஒப்பு கொடுத்து தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில் மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்து எசப்பா, இந்த செய்தி வேளையில் கூட எங்களோடு கூட இருங்க. எங்களை மறித்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இந்த வேத வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்தட்டும், எங்கள் காயங்களை ஆற்றுட்டும் தகப்பனே. எங்களை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயம் நொறுங்குண்டவர்களை உடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இறங்குகிறார் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுகிறார். நல்லா கவனிங்க, இருதயம் நொறுங்குண்டவரை காயம் கட்டுகிறார். ஒரு ஏசாயா அவரு எழுதுகிறார், இருதயம் நொறுங்குண்டவரை காயம் கட்டுகிறார். ஒருவேளை இந்த உபவாச காலங்களில நீங்க அநேகம் பேர் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த உபவாச நாட்களில் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமையான தேவச்சனமே வேத வசனம் சொல்லி இருதயம் நொறுங்குண்டவரை அவர் காயம் கட்டுகிறார். யாராவது நம்மளை ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அது நம்முடைய இருதயத்தை குத்தும். சில பேர் சொல்லுவாங்க, நீ இந்த வார்த்தை பேசுனதால நான் மறைக்க மாட்டேன், அது என் இருதயத்தை குத்துன்னு சொல்லி அந்த பேசுவோம். ஏன்னா அதிகமாக பேசிட்டா அவனுடைய இருதயம் குத்தப்படுது, காயப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவரை காயம் கட்டுகிறார் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறது. உடைய இயேசு சொல்கிறார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லப்படுகிறது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒரு நம்மோடு கூட இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீஷனை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்றாரு. நீதிமொழிகள்ல 23ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனங்கள் சொல்லப்படுகிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்.
யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். அப்போ யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு? மதுபானம் இருக்கும் இடத்திலே என்று சொல்லப்படுகிறது. அப்போ யாரு வீட்டுல அந்த காரணமில்லாத காயங்கள், யாரு வீட்டுல காரணமில்லாத பேச்சுகள், யாரு வீட்டுல காரணமில்லாத சண்டைகள், அந்த ஒருவேளை அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை நடக்கும்போது அவருடைய இருதயம் காயப்படுகிறது. அதான் சொல்றது, யாருக்கு காரணமில்லாத காயங்கள். அப்ப மதுபானம் இருக்கும் இடத்திலே அந்த காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத சண்டைகள். அருமையான தேவச்சனமே, இந்த உபவாச காலங்களில் கூட ஜெபிக்கும் போது ஒருவேளை இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அரசாங்கம் சீக்கிரமா பூர்ண மது கொண்டு வர வேண்டும். இதனால அநேக பெண்கள் விதையாகி இருக்கிறார்கள், அநேக பெண்களுடைய இருதயம் காயப்படுகிறது, அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால இந்த காரணமில்லாத காயங்கள் யார் வீட்டில் அப்படி பார்க்கும்போது உள்ள மதுபானம் இருக்கும் இடத்திலே என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்களினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் அவன் மேல அநேக பிசாசு பிடித்திருந்தது. லேகியோன் என்றால் அநேகம் என்று அர்த்தம். அப்போ அவன் மேல அநேக பிசாசு பிடித்திருந்தபடியினால அவன் அவனுக்கு குடியிருப்பது கல்லறை தான். அவன் கல்லறையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், அவன் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வரும்போது அவன் எப்படி இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனை சங்கிலில கூட அவனை கட்டினா கூட அவனை பண்ணாத தகச்சு எரிந்துடும். அப்போ அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தான், சத்தம் போட்டு கொண்டே இருந்தான், கல்லுகளினால் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்படி கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு தான் இயேசு கிறிஸ்து வராது. அவன் மேல இருந்த இந்த அசுத்தாவை விரட்டின, தன் சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டிருந்தான், தன் வாழ்க்கையே ஒருவேளை அவன் அந்த கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்தார். ஒருவேளை கல்லுகளில் தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்த அந்த மனுஷன் இருந்த அந்த அசுத்தாவை அவர் விரட்டினார். திருக்கோளூர் பக்கத்துல நாயூர் என்ற ஊர்ல ஒரு மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கு சொல்லி எங்களுக்கு போன் மூலியமா அழைத்தாரு. அப்ப நாங்கள் அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த மகளை ஒரு தூரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க அந்த பெண்ணுக்கு பக்கத்துல அவங்க தகப்பனர் தலையில கட்டு போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கு. நான் கேட்டேன், இது உங்க தலையில கட்டு போட்டுக்கிறீங்க, இந்த மகளை கட்டி வச்சுக்கல என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எங்க மகனா இவங்களை அவுத்து விட்டா எல்லாரும் போய் அடிக்குது, என்ன அடிச்சு தலையில கட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த மகள் அந்த தகவலோட பாடத்தோடு சொன்னேன். பாருங்க, அந்த மகள் மேலும் அது தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த மகள் எல்லாரையும் அடிச்சு, அந்த குடும்பத்துல சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. அநேகரே அந்த மகள் காயப்படுத்தின, அது தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த மகளை கட்டி வச்சிருந்தாங்க. அருமையான தேவச்சனமே, அந்த குடும்பத்தார் பார்த்து சொன்னேன், நீங்க இயேசு நம்புங்க, இயேசுதான் பரிபூர்ண சுகம் கொடுக்க முடியும், இயேசுதான் உங்களை விடுதலையாக முடியும் அப்படி சொல்லி இயேசு பற்றி சொல்லி, இயேசு எப்படி ஒருவேளை இன்னைக்கு நம்ம செய்தியில் படிச்ச மாதிரி மத்திய 15ஆம் அதிகாரத்துல 21, 22 வாசிக்கும் போது எப்படி இந்த கானான நாட்டை சேர்ந்த அந்த அம்மாவுடைய அந்த மகள் மேல இருந்த பிசாசு எப்படி தேவன் விரட்டினார், அந்த அம்மா எப்படி ஆண்டவரோ பின்தொடர்ந்து சென்றாரு, அந்த அம்மா எப்படி அந்த அந்த மகன் இருந்த பிசாசு எப்படி விரட்டின சம்பவத்துல சொல்லி அந்த குடும்பத்துல நான் ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த மகள் கட்டுல அவுக்கப்பட்டு தெளிவா இருந்த புத்தி தெளிந்து இந்த மகள் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அருமையான தேவச்சனமே, ஒருவேளை கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷன் இருந்த அசுத்தாவை இயேசு கிறிஸ்து விரட்டினார்.
லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 30 வசனம் சொல்லப்படுது. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல லூக்கா 10:30 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றூராகி விட்டு போனார்கள். அருமையான தேவச்சனமே, எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போறான். எரிகோ என்றால் அந்த இடம் முழுவதும் திருடர்கள் வாழ்கிற இடம். அது ஒரு சரியில்லாத ஒரு இடம். இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். அந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு, திருடர் கையில் அகப்பட்டு அவனை அடித்து அவனை குற்றுயிர் கொலையுறமாக போட்டு விட்டு போயிட்டான். அதான் வேதவசனம் சொல்லுது. அவன் எப்படி இருந்தானா, படிக்கிற வசனத்தை, இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றூராக விட்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவன் குற்றூராய விடப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த வழியாக யார் வருது? ஆசாயம் ஒருத்தர் வராமல, அந்த மனிதன் விலகி போறாமல. அடுத்து ஒரு லேவியன் வராமல, அவரு விலகி போறாமல. அடுத்து யார் வருது? சமாரியன் ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு? படிக்க வசனத்தை, பின்பு சமாரியன் ஒருவன் அந்த வழியா வந்து அவனை கண்டு அவனுக்கு மனதுருகி கிட்ட வந்து, நல்லா கவனிங்க, கிட்ட வந்து அவனுடைய காயங்கள் என்ன பண்றான்? எண்ணெயை படிங்க வசந்த, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் ஒரு சொல்லணும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. பாருங்க, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் என்ன பண்றாரு? என்ன பண்ண வாரத்து ஒரு அவன் காயத்தெல்லாம் தொடச்சு அந்த எண்ணெயை வந்து பூசி திராட்சரசம் வார்த்து என்ன பண்ணாங்க? காயங்களை கட்டி. அல்லேலூயா. அந்த காயத்தெல்லாம் அந்த மனிதன் கட்டுறான். அந்த நல்ல சமாரியன் அந்த காயத்தெல்லாம் கட்டி அவன் என்ன பண்ணான்? தன் சுய வாகனத்தை ஏற்றுக்கொண்டு அவன் சத்திரத்துக்கு போனான். அருமையான தேவச்சனமே, ஒருவேளை அந்த காயத்தெல்லாம் தொடச்சு எண்ணெய் பூசி காயங்கள் கட்டினான் என்று சொல்லப்படுது. ஒரு இன்றைக்கு சமாரியனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய இருதயத்தின் காயங்களை அவர் கட்டுவார். அந்த தேவன் ஒரு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பார்த்து நீங்க செபிங்க. உபவாச காலங்களில் ஒருவேளை நீங்க செபிக்கும் போது கர்த்தர் உடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாம் நம்ம மாற்றுவார், கட்டுவார். உங்களுக்கு மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு அந்த தேவன் சமாரியன் வந்து அவனை சத்திரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் என்று சொல்கிறார். காயத்தெல்லாம் கட்டி சத்திரத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 30:12 சொல்றாரு. எரேமியா சொல்கிறாரு, உன் புண் ஆறாததாயும் உன் காயம் பொடிதாயும் இருக்கிறது. ஒரு எரேமியா அப்படியே சொல்றாரு, உன் புண் எப்படிதான் ஆறாததாயும் உன் காயம் பொடிதாயும் இருக்கிறது. ஆமா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்துல புண்ணு இருக்கும்போது அது ஆறவே ஆறாது. சிலருடைய காயம் வந்து பொடிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எப்பேற்பட்ட புண்ணையும் எப்பேற்பட்ட காயத்தையும் அவர் ஆற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் 2:13 சொல்றாரு, உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? உன் காயம் பெரிதான் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறது. ஒரு சமுத்திரத்தை போல
அந்த காயம் பெரிதா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. படிக்கிற வசந்த புலம்பல் 2:13 படிக்க பார்க்கும். புலம்பல் 2:13 அந்த காயம் வந்து எப்படின்னா சமுத்திரத்தை போல பெரிதா இருக்கிறது. அப்பேற்பட்ட எருசலேம் குமாரத்தியே, நான் சாட்சியாக உனக்கு எண்ணத்தை சொல்லுகிறேன். உன்னை எதற்கு நான் ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உனக்கு எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்கிறது. உன்னை குணமாக்குகிறவன் யார்? வலே சொல்லமா. உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதா இருக்க உன் குணமாக்குற யார்? அந்த குணமாக்குறதால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த குணமாக்குறதால் நம்மை கர்த்தர். அவர் வந்து உடைய சமுத்திரத்தை போல பெரித காயம் இருந்தாலும் அந்த காயத்தை குணமாக்குற தேவன் அவர் தான். அதான் புலம்பல் 2 சொல்றாரு. புலம்பல் 2:18 சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மத்தியிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணீர் கருவினை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்து ராஜாமத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அருமையான தேவச்சனமே, ஒருவேளை உன் காயம் சமுத்திரத்து போல பெரிதா இருந்தா கூட நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சொல்ல நதியளவு கண்ணீர். இந்த புலம்பல் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஏழையோட புலம்பல் தான் அவர் புலம்பல வெளிப்பட்டது. நீ சும்மா இருக்காது, உன் கண்ணன் கருவி சும்மா இருக்கக்கூடாது. நீ ராஜாமத்தில் எழுந்து கூப்பிடு அப்படின்னு சொல்ல. ஒரு இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகருடைய இருதயம் நீ புண்ணா இருக்குது. அது சமுத்திரத்தை போல இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய அவர் தான், அதை குணமாக்கக்கூடிய அவர் தான். அருமையான தேவஜனமே, நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். ஜெபிக்கும் போது அந்த காயம் ஆற்றும். கலாத்தியர் 3:13 சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டது என்று சொல்றது. மரத்திலே தூக்கப்பட்ட எவன் எப்பேற்பட்டவனா? சபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார். ஏசாயா 53:5 சொல்றாரு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அந்த அதிகாரத்தை படி ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன குணமாகுவோம். அருமையான தேவச்சனமே, நீங்க சொல்லுங்க. ஒரு இதயத்தில் காயம் வந்தாலும் இல்ல ஒரு சரீரத்தில் வியாதியா இருந்தாலும், ஆண்டவரே ஒரு தழும்புகளால என்னை குணமாக சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் சொல்லப்பட்டு. அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரத்தை என் மேல வைங்கப்பா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை என் மகன் மேல வைங்க. காயப்பட்ட கரத்தை என் தகப்பனர் மேல வைங்க. ஆண்டவரே என்ன அப்பா என்னை குணமாக்குங்க. அப்பா உங்க தழும்புகளை குணமாக்குங்க. நீ சொல்லி பாருங்க. அப்பா அவருடைய காயப்பட்ட காரம் நம்ம மேல வைக்கும் போது நமக்கு சுகம் கிடைக்கும். நம்ம குடும்பத்துல தடைகள் விலகும். நம்ம குடும்பத்துல சமாதானம் நிலவும். அருமையான தேவச்சனமே, உடைய இயேசு கிறிஸ்துக்கு 5 காயம். எத்தனை காயம்? 5 காயம். தலையில என்ன பண்ணாங்க? முள்ளு முடிச்சு பண்ணாங்க. அவரே வச்சு அமுக்கினாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கைகள் என்ன பண்ணாங்க? அவரை ஆட்டி அடிச்சாங்க. அப்போ தலையில காயம், இந்த 2 கையிலும். அப்போ 3 காயங்கள். அடுத்தது விழாவில் அவர் ஈட்டினால குத்துனாங்க. எத்தனை? 4. 2 காலம் ஒன்னா சேர்த்து வச்சு அடிச்சாங்க. 5 காயங்கள். 5 காயங்கள் நமக்காக இயேசு கிறிஸ்து பண்ணாரு. நமக்காக அவர் 5 காலம் அடிக்கப்படும். அது ஏற்றுக்கொள். 5 கை நமக்காக. ஏன் தெரியுமா? நாம சுகமா இருக்கணும், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தோன்றார். நமக்காக அவர் காயப்பட்டார். 5 காயம் நமக்காக ஏற்படுத்திக் கொண்டார். ஒருவரை அரிமான தேவத்தை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட நீங்க ஒரு கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க, உபாசனை ஜெபிங்க, வேதம் படிங்க. அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய இதயத்தின் காயத்தெல்லாம் ஆற்றுவோம். நம்ம துக்கத்தெல்லாம் வரப்படுவது மாற்றுவோம்.
ஒரு நாளும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இந்த உபவாச காலங்கள் மாத்திரம் நீங்க உபவாசம் ஜெபிக்காதீங்க. எப்போதும் உபவாசத்தையும் ஜெபிங்க, எப்போதும் உபவாசத்தையும் ஜெபிங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஜெப பார்ட்னர் இருக்கணும். ஜெப பார்ட்னர் 2 பேர் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஜெப வேலையை 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் சொல்லப்படும். அப்ப ஜெப வேலையை 9ஆம் மணி நேரம். அப்ப பேதுரு யோவானா பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். நீங்க உங்களுக்கு ஒரு ஜெப பார்ட்னர் இருக்கணும். உங்க சம்பவத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய ஜெப குறிப்பை நீங்க கேட்டு ஜெபிங்க. அப்படியேப்பட்ட ஆளை அவர் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஜெப குறிப்பு மகத்தன்னு சொல்லி கேள்வி பண்ண ஆட்ட சொல்லாதீங்க. நல்ல ஜெபம் பண்ண உங்களோட தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி இல்லையா கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபிங்க. அதான் சரியா ஜெபம் பண்ண. அப்ப ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது யோசுவா 24:14 சொல்றாரு, நானும் வீட்டோட வேண்ட கர்த்தரையே சேவிப்போம். அதே கூடி ஜெபிங்க. ஏன்னா நீங்க ஒரு வீடு, உங்க கணவர் ஒரு வீடு, உங்க பிள்ளைங்க ஒரு வீடு. நானும் என் வீட்டோட வேண்ட கர்த்தரையே சேவிப்போம். அப்ப நீங்க கூடி ஜெபிங்க. அப்படி கூடி ஜெபிக்கும் போது சமாதானம் கிடைக்கும், உங்க காயெல்லாம் ஆற்றப்படும். அதுக்கடுத்து தனி ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மார்க் 1:35 அதிகாலையில இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு பண்ணப்படுறாரு, ஜெபித்தாரு. அதே மாதிரி ஜெபிங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெபிச்சுட்டு அப்புறம் ஜெப பாட்டருக்கு போங்க, அப்புறம் கூட்டு பிரேயருக்கு போங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார், சமாதானம் கொடுப்பார், உங்க வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய இந்த வருஷத்தில் வாக்குத்தத்த வாட்டின் பிரகாரம் சகரியா 9:12 பிரகாரம் இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார். எல்லாரும் கண்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட என் அன்பு தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ள சுவாமி. யாரோட இறுதி கலங்கி போயிருக்கிறதோ, யாரோட இறுதி காயப்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே இப்போது ஒவ்வொரு நீர் தொடுகிற தகப்பனே, எஸ்அப்பா எங்களுக்காக 5 காயங்கள் ஏற்றிய தகப்பனே, இயேசுவே உங்களுடைய தழும்புகளாக எங்களை குணமாக்குகிறாங்க. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு மீது வைக்கிறாங்க. இறுதி நொறுங்குகளை காயம் கட்டுகிற தேவனாப்பா. ஆம் தகப்பனே, இன்றைக்கு ஒவ்வொரு தொடுகிற இந்த துக்கம்லாம் சந்தோஷமா மாற்றுகிற தகப்பனே. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள ஒரு தேவனாப்பா, நீர் மனதுருகிற ஒரு தேவன் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நல்ல சமாரிய தகப்பனே, அவன் காயத்தெல்லாம் தொடச்சி எண்ணெய் பூசி ஆண்டவரே தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்தத்தில் சேர்த்த என்று சொல்லப்படுறாரு. எங்களுக்கு நல்ல சமாரி நீங்க தான் ஏசப்பா. எங்களுக்கு நல்ல சமாதானம் இருந்து என்னுடைய காயங்களை ஆற்றக்கூடிய நீங்க ராஜா, எங்களுக்கு மருந்து போடக்கூடிய நீங்க தான் சுவாமி. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருக்கும் நீ மனம் இறங்கும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இந்த வருடத்தில் வாக்குத்த வசனத்தின் பிரகாரம் சகரியா 9:12 பிரகாரம் இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னீங்க. இந்த தேவனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் செய்கிறாங்க. ஆண்டவரே ஒரு நிமிஷம் மனம் இறங்கும் தகப்பனே. ஒவ்வொரு இறக்கம் செய்யும், ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப நீ கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லுகிறாங்க. அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே அற்புதம், ஒவ்வொரு அற்புதம் செய்ய கிருபை செய்கிறாங்க. அப்படி செய்யப்பட்டவங்க நன்றி தகவல் ஜபத்திற்கு நன்றி பதில் கொடுத்தவங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தில் ஜீவன நல்ல பிதாவே.